வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா என்னோட பையன் வந்துட்டு 2.5 இயர்ஸ் ஓல்டு, 2 வயசு ஆக போகுது. அவனோட சில குறும்புத்தனமான விஷயங்கள்லாம் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட பார்ட் 2வாக தான் நான் இதில் அவன் செய்கிற சில குறும்புத்தனமான விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஐ திங்க் பார்ட் 3 பார்ட் 4லாம் கூட போடுவேன் போல் இருக்குது. அந்தளவுக்கு என்னோடய பையன் ரொம்ப நாட்டியாக இருக்கான். அப்படி தான் முன்னாடிலாம் அவனுக்கு ஃப்ரிட்ஜெலாம் திறக்க தெரியாது. இப்போ ஃப்ரிட்ஜு திறக்க தெரிஞ்சிருச்சு. அதனால வந்துட்டு ஃப்ரிட்ஜை திறந்து அதில் ஒரு 5-6 முட்டை கீழே வச்சுருந்தேன். அது எல்லா முட்டையும் எடுத்து கீழே போட்டு உடச்சி அதை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு அவன் தங்கச்சிக்கு முகத்தெல்லாம் பூசிக்கிட்டு அப்படி விளையாடி அவனுக்கு தெரியல. அப்புறமா என்னது அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அப்போ தான் புது மேட்டு வாங்கி வச்சுருந்தேன். அது தூக்கி அந்த முட்டையில் போட்டு அது தொடையும் ஏதோ துடைக்கிறதுக்கு போட்டால் அது இன்னும் நாஸ்தியாக்கி வச்சுட்டான். அப்புறமா உட்காந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் கழுவி தொடச்சி 2 பேரும் நானும் என் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கே கஷ்டமாகி போயிடுச்சு. ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. நான் அப்போ வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா அப்புறம் சிரிப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு சண்டே மார்னிங் வந்துட்டு 100 ரூபாய்க்கு ஒரு பொம்மை ஃபோன் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளே அதை பாட்டாக பிடிச்சி ஃபுல்லாக ஒரு மெக்கானிக் மாதிரி பாட்டாக பிடிச்சி எடுத்துட்டான். அது கூட பரவாயில்ல, 100 ரூபா போயிடுச்சு. அது ஒரு பக்கம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்னோடய ஆஃபீஸ் லேப்டாப்பு அது கபோர்டு, என்னுடைய பெட்டில் இருக்க கபோர்டு உள்ளே தான் போட்டு வச்சுருந்தேன். அதை பெட்டு மேலே ஏறி அது மேலோட்டமாக அவன் கொஞ்சம் கை குனிஞ்சு எடுத்தோடனே அது அவனுக்கு கையில் வந்துருச்சு. அதை எடுத்து டமால்னு போட்டு அப்போ போட்டான். அதோட பிடுங்கி எடுத்து வச்சுட்டு அப்புறமா செக் பண்ணி பார்த்தா நல்ல வேலை ஒர்க் ஆச்சு ஆஃபீஸ் லேப்டாப்பு. அப்புறமா பார்த்தா சரி ஒன்றும் அவ்வளோ பரவாயில்லன்னு பார்த்தா ஒரு டீ கீயை வந்து உடச்சி பேர்த்து எடுத்து வச்சுட்டான். நான் அதை பழைய லேப்டாப் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆஃபீஸ் போயிட்டு வந்திருந்தேன். புது லேப்டாப்புக்கு வாங்கிறதுக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். அந்த வந்த காசு கூட கேபில் போனது, ஆட்டோ போனது கூட நான் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டும் கூட பண்ணலை. என்ன கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா 2000 ரூபா செலவழிச்சு நான் போயிட்டு வந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் ஆஃபீஸ் லேப்டாப்பில். அவன் அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டான். அப்புறமா என் ஃபோனில் வந்துட்டு டெம்பர் கிளாஸு போட்டு 1 வருஷம் ஆச்சு. அது 1 வருஷமாக என்னோடய சன்னும் டாக்டரும் என் ஃபோனை தூக்கி போட்டு அதில் ஸ்க்ராச்சஸாக இருந்துச்சு. சரி ஸ்க்ராச்சஸாக இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டால் ஒரு நாள் அது தனியாகவே பிச்சு எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டான். டெம்பர் கிளாஸ் தனியாக பிச்சு எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டான். சரி போ அப்படின்னு சொல்லிவிட்டு அது இன்னொரு டெம்பர் கிளாஸ் வாங்கி போட்டதுக்கு மறுநாளே வந்துட்டு தனியாக எடுத்து பிச்சு என்கிட்ட கொடுத்துட்டான். அந்த மாதிரி பண்ணுறான். அப்புறம் வந்துட்டு மை டப்பா பவுடர் டப்பாலாம் எடுத்துகிட்டு முகம் ஃபுல்லாக பூசிக்கிட்டு தனக்கும் பூசிக்கிட்டு தங்கச்சிக்கும் பூசி விட்டுட்டான் மை. அப்புறம் என்ன ஒரு கிளாஸு தெரியாமல் எதையாவது ஒன்று மறந்துட்டேன்னா போதும், அவ்வளோதான். எனக்கு பெரிய டென்ஷன் கொடுத்துருவான். கிளாஸ் எடுத்து ஜன்னல் வழியாக கீழே போட்டான். அப்புறமா போய் அவனை கட்டி வச்சுட்டு நான் போய் கீழே போயிட்டு தேடி எடுத்துகிட்டு வந்தேன் கிளாஸ். இந்த மாதிரி நிறையா பயங்கர சேட்டை பண்ணுவான். அப்போ டென்ஷனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் யோசித்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த மெமரிஸ்லாம் இப்போ மட்டும்தான் அவனுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் தான். ஸோ அதுக்கப்புறம்லாம் அது பண்ண மாட்டான் ஸோ அப்புறமா யோசிச்சு அந்த சமயம் மட்டும்தான் டென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து சிரிப்பாக தான் இருக்கும். சரி எவ்வளோ கிளவராக இருக்கான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.